சூர்யா குடும்பம் அவமானப்படுத்தப்பட்ட சிவகார்த்திகேயன். நேரம் பார்த்து சூர்யாவை மண்ணை கவ்வவிட்ட சிவகார்த்திகேயன். தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான படம் மிஸ்டர் லோக்கல். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க 15 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது என்றும், ஆனால் 11 கோடி ரூபாயை மட்டுமே தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தந்ததாகவும், மீதம் சம்பள தொகை மற்றும் அதற்கான TDS தொகையை வருமான வரித்துறையில் செலுத்த உத்தரவிடக் கோரி நடிகர் சூர்யா உறவினர் ஞானவேல் ராஜா மீது கடந்த 2022ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்திருந்தார் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் நீதிமன்றம் வரை செல்ல அவர் பட்ட அவமானம்தான் காரணம் என கூறப்படுகிறது. அதாவது, பல தயாரிப்பாளர்கள் பல நடிகர்களுக்கு சம்பள பாக்கி வைத்துள்ளனர். இது தமிழ் சினிமாவில் காலமாக நடந்து வருகின்ற ஒன்று. அந்த வகையில் சிவகார்த்திகேயனுக்கு பல தயாரிப்பாளர்கள் சம்பளம் பாக்கி வைத்திருக்கக்கூடும். ஆனால் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மீது மட்டும், அதுவும் மிஸ்டர் லோக்கல் படம் வெளியாகி 3 வருடங்களுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் வழக்கு தொடுத்துள்ளது பற்றி விசாரித்தது சிவகார்த்திகேயன் பட்ட அவமானம்தான் என்று கூறப்படுகிறது. மிஸ்டர் லோக்கல் படத்தில் நடித்த சிவகார்த்திகேயனுக்கு 4 கோடி சம்பளம் பாக்கி இருந்தது. படம் தோல்வியை தழுவியதை தொடர்ந்து தயாரிப்பாளர் சூழல் அறிந்து பாக்கி பணம் கேட்டு தயாரிப்பாளருக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை சிவகார்த்திகேயன். பொதுவாக நடிகர்களுக்கு கொடுக்கும் சம்பள தொகையில் 10% TDS தொகையை தயாரிப்பாளர்கள் பிடித்து கொண்டுதான் சம்பளத்தை கொடுப்பார்கள். அப்படி பிடித்துக்கொண்ட TDS தொகையை அந்த நடிகரின் பெயரில் வருமான வரித்துறையில் தயாரிப்பாளர் செலுத்த வேண்டும். ஆனால் சிவகார்த்திகேயனிடம் பிடித்துக்கொண்ட TDS தொகையை தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா முறையாக சிவகார்த்திகேயன் பெயரில் வருமான வரித்துறையில் செலுத்தவில்லை. இதனால் வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் அனுப்புவதற்கு முன்பு பலமுறை சிவகார்த்திகேயன் தரப்பில் இருந்தும் மிஸ்டர் லோக்கல் படத்திற்கான TDS தொகையை செலுத்துமாறு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவை வலியுறுத்தி வந்துள்ளனர். ஆனால் ஞானவேல் ராஜா கண்டுகொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து வருமான வரி அலுவலகத்தில் இருந்து நோட்டீஸ் அனுப்பிய பின்பு ஞானவேல் ராஜாவை தொடர்பு கொண்டு இது உங்களுக்கே நியாயமா என்று கேட்டுள்ளனர் சிவகார்த்திகேயன் தரப்பினர் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஞானவேல் ராஜா தரப்பில் மிஸ்டர் லோக்கல் படத்தில் அடைந்த நஷ்டம் குறித்து பேசியுள்ளனர். அதற்கு படத்தில் அதிகம் லாபம் வந்தால் அந்த படத்தில் நடித்த நடிகருக்கு லாபத்தில் ஒரு பகுதியை பிரித்து தருவீர்களா என்று சிவகார்த்திகேயன் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு ஞானவேல் ராஜா தரப்பில் இருந்து சிவகார்த்திகேயனை மிக இழிவாக பேசி அவமானப்படுத்தப்பட்டார் சிவகார்த்திகேயன் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த பஞ்சாயத்தை நடிகர் சங்கம் அல்லது தயாரிப்பாளர் சங்கத்திற்கு சென்று புகார் கொடுங்க, அங்க வைத்து பேசிக்கொள்வோம் என ஞானவேல் ராஜா திமிராக பேசியதாக கூறப்படுகிறது. நடிகர் சிவகுமார் குடும்பத்தின் நெருங்கிய உறவினர் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா என்றும், தற்பொழுது நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்தில் சிவகுமார் குடும்பத்தினர் அதிகாரமிக்கவராக செயல்பட்டு வருவதால் தனக்கு சாதகமாக 2 சங்கங்களும் செயல்படும் என்பதால் தான் ஞானவேல் ராஜா தரப்பினர் திமிராக பேசியதாக கூறப்படுகிறது. ஆனால் நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் தெரிவித்தால் தனக்கு நியாயம் கிடைக்காது என்றும், மேலும் தன்னை அவமானப்படுத்தியவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முடிவு செய்து நீதிமன்றத்தில் ஞானவேல் ராஜாவுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். இப்படி நடிகர் சூர்யா உறவினர் ஞானவேல் ராஜா தரப்பில் இருந்து தொடர்ந்து சிவகார்த்திகேயனுக்கு குடைச்சல் கொடுத்ததின் விளைவாக தான் ரெமோ பட மேடையில் சிவகார்த்திகேயன் கண்கலங்கி பேசியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தன்னை அவமானப்படுத்திய சூர்யா குடும்ப உறவினர் ஞானவேல் ராஜாவுக்கு மட்டுமில்லை, சூர்யாவையும் சேர்த்து மண்ணை கவ வைத்துள்ளது. கங்குவா வெளியாகி முதல் நாளே தோல்வியடைந்ததும், சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் 2 வாரம் கழித்தும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதும். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்